ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மிளகு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் மிளகு ஜாஸ்தியாகவும் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வறுத்துக்கணும். டோஸ்ட் பண்ணிக்கணும். டோஸ்ட் பண்ண பிறகு நல்லா வறுத்தா பிறகு அது ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு தேவையான தக்காளி எடுத்து அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். தக்காளி கொஞ்சம் வானலில் எண்ணெயை ஊற்றணும். கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். அது நல்லா செவந்தா பிறகு வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா செவந்தா பிறகு வரமிளகாய் போடணும். வரமிளகாய் நல்லா செவந்தா பிறகு உரித்து வச்ச பூண்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டு எடுத்துங்க. அது பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா பிறகு அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகத்தை தூள் பண்ணி வச்சுக்கணும். தூள் பண்ணி வச்சு போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் உரிச்சு பூண்டை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு புளி தண்ணி எடுத்துக்கணும். புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு அதை குழப்பி அந்த வதக்கத்தில் புளி தண்ணி குழம்பு மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. அந்த புளி தண்ணிலே பெருங்காய தூள் போட்டுக்கலாம். நான் கெட்டி பெருங்காயம் தான் போகிறேன். கெட்டி பெருங்காயம் பூண்டு குழம்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்ட வேண்டியதான். அப்புறம் நல்லா கோச்சி அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வெல்லம் வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெயை ஊற்றி வடகத்தை போட்டு நல்லா வடகம் செவந்தா பிறகு அந்த பூண்டு மிளகு குழம்புல ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு மிளகு குழம்பு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், பூண்டு மிளகு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மோனி டைரி நேவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.